ப்ரீஃபர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2K லவ் ஸ்டோரி இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் அவங்களுடைய அனுபவத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப நீங்க அததான் பார்க்க போறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பத்திரிகை மீடியா அவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். வேற சொன்ன மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதால் இந்த நேரமின்மை காரணமாக டக்கு முடிச்சுக்கிறேன். இங்கே முதல்ல வந்து சுசில் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணும்போது என்ன தலைப்பு அப்படின்னு டைட்டில் என்னது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி 2K லவ் ஸ்டோரி அப்படின்னு. அங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னாங்க. இல்லை கூப்பிட்டுருக்காரு போல அப்படின்னா அந்த 2K வந்து எந்த மாதிரி தடுத்து நிறுத்துற மாதிரியான ஒரு கதையை நல்லா செம ஹியூமராக கொடுத்துருக்காங்க சார். முதல்ல அவங்களுக்கு நன்றி. ரெண்டாவது இமான் சாருடைய அந்த மியூசிக்கில் நான் படம் பண்ணால் இமான் சார் மியூசிக் டேரக்டராக போடலாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன நடித்த இடத்துக்கு அவர் போட்டிருக்காருன்னு அது ஒரு பெருமை தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து முதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க எப்போவுமே. இப்போ சார் சுசி சார் வந்து எவ்வளவு இயல்பாக இருக்காரு. ஆனால் அது வெண்ணிலா கபடிக்குள்னு பண்ணும்போது அவருக்குள்ள ஒரு எவ்வளோ ஒரு பதட்டமும் இதுவும் பயமும் இருந்திருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி சார் இன்னைக்கு அவருடைய சீனியர் அந்தோடைய மெச்சூரிட்டியில் ஆனால் புதுசாக ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வெண்ணிலா கபடிக்குள்ள மாதிரி உங்களுக்கு பதட்டம் இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அது முதல்ல உங்களுக்கு தான் அதை வாழ்த்து சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயணம் இருக்கு. பயணத்துடைய முதல் படி தான் ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி அந்த பயணம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்த சம்பந்தப்பட்டவர்கள் தான் அந்த மேடைக்கு வரணும் இல்லை. தாசனை வந்திருக்காரு. எதுக்கு வந்தாரு பாருங்க, சுசிக்கு சாருக்காக வந்திருக்காரு. அந்த மாதிரி வந்து சுசி சாருக்காக வந்திருக்காரு. உண்மை அந்த நட்புக்காக வந்திருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு குடும்பம் மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால கண்டிப்பா எல்லாம் ஜெயிப்பாங்க. இதுல வந்து பாக்கியராஜ் சார் அண்ட் தம்பி பாலசரவணன் சார் எல்லாம் சேர்ந்து பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அழகான ஒரு கவிதை சொல்லுவாங்க. பாலராஜ் சார் கடைசி ஒரு அலைகளில் ஒரு டைட்டில் போடுவார். காதல் ஒன்று இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் ஈரமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. தினந்தோறும் படத்துல வந்து நாகராஜ் போட்டிருப்பாப்புல, காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை, காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி காதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை தொட்டிருக்காரு சுசி சாரு. கண்டிப்பா அந்த காதலர்கள் வேணா மாறலாம், ஆனா காதல் மாறவே மாறாது சார். காதல் கண்டிப்பா ஜெயிக்கும் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுசீந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரோட கெனடி கிளப்பாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், சின்ன கேரக்டரா பெரிய கேரக்டரை தாண்டி அவர் கூப்பிட்றதே நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவர்கிட்டேருந்து ஒரு கால் வந்து நடிக்கவா அப்படின்றது. நான் பார்த்து ஆஃபீஸ்க்கு போகாத படம் இதுதான் நினைக்கிறேன். எழுதுறதுக்கு டிஸ்கஷனுக்கு எதுக்கும் ஆஃபீஸ் போயிருக்க ரைட்டராக இருக்கும்போது நடிக்கிறதுக்கு சார் கால் பண்ணி எங்கே வரணும், ஸ்டூடியோ வந்துருங்கன்னாரு. ஸ்டூடியோவா ஆஃபீஸ் சார், அதான் பிரதர் வாங்க பிரதர் அப்படின்னாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங்னா இந்த வீக் சார் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ போனதுக்கு அப்புறம் தான் அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 2K லவ் ஸ்டோரியில் 90s கிட்டுக்கான ஒரு கேரக்டரை நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரியல் டைமில் 90s கிட் எவ்வளோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு தூரப்பட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கோ அதை கிட்டத்தட்ட பாலா பிரதர் வந்து அந்த 2K சைட்லேருந்து எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு 90s கிட்ட செஞ்சிருக்காரு. ஆனா எனக்கு இப்பவும் புரியல, அப்பவும் புரியல, அந்த ஆள் எப்படி 2K கிட்டாருன்னு. என்ன ஏதாவது கொஞ்சம் நியாயம் வேணாமா? என்ன வந்து 90s கிட்ட இருக்கேன், உண்மை அதான் ஒத்துக்கிறேன். இவர் எந்த கிட்டுன்னே தெரியலுங்க, இவரை கொண்டு வந்து 2K கிட்டுன்றாரு. பிரதர் உங்களுக்கும் அந்த 2K கிட்ல ஒரு கேரக்டர் இருக்கும், 2 பேருக்கும் தான் காம்பினேஷன். சரி அவனா சின்ன பையன் வருவான், நாம அவனை செஞ்சு நாம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆளை கொண்டு வந்து இவர் தான் 2K கிட் அப்படின்னாங்க. ஸோ பாலா பிரதர் கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஆக்டிங்கா பார்த்தா அவருக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலோ இல்லை நம்ம லுக் எங்கே மிஸ் பண்ணாலும் அவர் நிறைய டைம் சொல்லியிருக்காரு. எப்படி பாசிட்டிவா சொல்லணும், அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஜகவீர் ப்ரோ ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாதுன்னு, பட் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் எங்களுக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் படம்னு. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் படம் தானே. சுசி சார் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஜூடியோ போனேன்னு சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் கதை. ஸோ ஜூடியோ போகும்போது சார் வந்து ஏதோ ட்ரெஸ் போட்டு வர சொன்னாரு, போட்டு பார்த்துருந்தேன். யாரு ஹீரோன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டாரு. சரி யாரோ பார்க்க போல நமக்கு எதுக்கு அப்படின்னு இருந்தேன். ஒரு கேரக்டர் வந்து ஹாய் எப்படின்னு கை கொடுத்தாரு. ஓ நம்மள டைரக்டர் யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹலோ பிரதருங்களா, ஹலோ அப்படின்னா எப்படி இருக்கீங்க பிரதர், நைஸ் டு மீட்டிங் பிரதர், தேங்க்யூ அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறமா போகும்போது பார்த்தா இன்னும் ஒரு சுத்திக்கிட்டே இருக்காரு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் கேட்க சுத்திட்டு இருக்காரு போல. சரி அது கடைசியா வந்து பேசுவார் நினைச்சா அப்புறம் தான் சுசி சார் கூப்பிட்டு பிரதர் நான் சொன்னல ஹீரோ, ஆமா சார் இவர் தான் ஹீரோ. ஐயோ நாம தான் அந்த ஆள்கிட்ட போய் நெக்ஸ்ட் மீட்டிங் சொல்லணும் போலயே, தெரியாம அந்த ஆள் நம்ம கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ ஜகவீர் ப்ரோ ஸோ அந்த 1 வீக் அப்புறம் அவரோட அந்த
அந்த பிக்கப் ஆனது நல்லாவே தெரிஞ்சுது. சூப்பர் ப்ரோ, ரியலி கங்க்ராட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ கூட நடிச்சு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல என்னைக்காவது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தீங்க. படமா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், நான் ஆல்ரெடி போன ஷோ நம்ம ஒரு ஈவென்ட் பண்ணும்போது கூட சொல்லியிருந்தேன், எப்பவுமே ஃபர்ஸ்ட் படம் பண்ற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் தான் இங்க சக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க கண்டென்ட்டை மட்டுமே பிலீவ் பண்ணி வருவாங்க. ஸோ விக்னேஷ் பிரதர் எங்க ஏஜ் கேட்டகரியிலேருந்து ரியல் 90s கிட்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இப்படி ஒரு படத்துல ஒரு ப்ரொடியூஸ் பண்றது, இவ்வளோ தைரியமா இவ்வளோ பெரிய டீமுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை பிலீவ் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு கங்க்ராட்ஸ். அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார், நானும் சுசி சார் எப்போ பேசினாலும் இல்லை ப்ரொடியூசர்கிட்ட பேசினாலும், சார் எப்போ சார் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார், ஏன்னா யாரு பண்ண போறதுன்ற கொஸ்டின் இருந்துச்சு. தனஞ்சயன் சார் ஆன் போர்ட் அப்படின்னு போர்ட் பார்த்தோட சாருக்கு தான் கால் பண்ணி பேசினேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் இமான் சார், அவரோட பாட்டா இதுல பார்க்கும்போது லைக் இந்த படம் 2K வந்து சுசி சார் வந்து இமான் சார்ட்ட சொன்னதா ஒன்று என்கிட்ட சொன்னாரு. என்ன இமான் சார்ட்ட சொன்னார்னா, சார் நீங்க நினைக்கிற மாதிரி சுசீந்திரன் படம் இது கிடையாது, இது வேற படமா இருக்கும், அதுக்கு தயாராயிருங்க அப்படின்னு இமான் சார்ட்ட சுசி சார் சொன்னதா என்கிட்ட சொன்னாரு. ஸோ அது இமான் சார் சுசி சாருக்கு சொன்ன மாதிரி எனக்கு பதிலா இந்த பாட்டுல தெரிஞ்சுது. நீங்க நினைக்கிற மாதிரி இமான் பாட்டு இது கிடையாது, இதுல வேற இமான் இருப்பாருன்ற மாதிரி சார் சொன்ன ஆன்சரா இந்த பாடலோட வரிகளும் இசையும் நான் புரிஞ்சுக்கிறேன். கூட நடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனந்த் ப்ரோ பாவம் எதுவும் பேச மாட்டாரு கேமராமேன், ஆனா கேமரா தாண்டி நீங்க ஆஃப் பண்ணிட்டு வெளியே போனீங்கன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவாப்புல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய அவருடைய எஃபோர்ட்டை வந்து டெய்லி பார்க்க முடியுது. காலையில 6 மணிக்கெல்லாம் கொளுத்து வேலைக்கு போற மாதிரி கூட்டின்னு போவாரு சுசி சார் எல்லாரையும். அந்த மாதிரி எல்லாரையும் அள்ளி போட்டு வாங்க வாங்க ஏறு 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 இந்த வடக்கன்ஸ் ஏத்துற மாதிரி ஏத்தானுங்க வண்டியில. அந்த மாதிரி அவ்வளோ ஏர்லி மார்னிங் கூட்டிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சீனை முடிக்கிறது அவர் தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு ஜென்ரேஷன்ல அந்த லிஸ்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ சுசி சார் அந்த மாதிரி பண்ற அந்த ஸ்பீட் அப்புக்கு காரணம் கண்டிப்பா ஆனந்த் ப்ரோ மாதிரி ஒரு டிஓபி இருக்காதான். ஸோ ரொம்ப கம்மியா பேசினாலும் அவரோட வேலை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு மாதிரி ஒரு சீனையே முடிச்சிட முடியுன்ற அளவுக்கு அவர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆல்மோஸ்ட் எல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. இந்த படம் லவர்ஸ் டே அன்னைக்குன்னு வருது. லவர் இருக்கவங்க லவரோட போங்க, இல்லாதவங்க யாரையாவது கூப்பிட்டு போங்க. ஆனா தயவு செஞ்சு படத்துக்கு போங்க. நன்றி. அவரு பாராட்டுறேன்னு சொல்லி 9 days பேசிட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா சுசீந்திரன் சார் வந்து எனக்கு என்னுடைய லைஃபுக்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர், ஒரு அண்ணன், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எப்பவும் போல இந்த படத்துலையும் ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தை, முக்கியமான கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இமான் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் பார்த்துட்டு சார் வந்து அவங்க எவ்வளோ பிஸி நமக்கு தெரியும், இன்னைக்கு எத்தனை படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும், எவ்வளவு சீனியர் அவர், எவ்வளவு நடிகர்களுடைய படங்களுக்கு வந்து எத்தனை நகைச்சுவை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் வந்து அவங்க ஸ்க்ரீனில் பார்த்து மியூசிக் போட்டிருப்பாங்க. எனக்கு டைம் எடுத்து கால் பண்ணி என்னை வாழ்த்தினாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, நான் ரொம்ப ரசிச்சேன்னு சொன்னார். அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு வளர்ந்து வர நடிகரை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசுக்கு இமான் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ரொடியூசர் விக்னேஷ் ப்ரோ, நாங்கள்லாம் பயங்கர நண்பர்களாகவே ஆகிட்டோம். ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி, அதாவது எப்பயுமே முதல்ல பேசிடணும் நம்ம. ஏன்னா நான் பேச நினைச்சதெல்லாம் அந்த ஆள் பேசிட்டாப்புல, அதே மாதிரி முருகானந்தனும் பேசிட்டாப்புல. 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் பேசலாம், அப்படியே எடுத்துட்டு வந்து இங்கே பேசி அவர் ஸ்கோர் பண்ணிட்டாப்புல. அதான் முருகானந்தன் சொன்ன மாதிரி என்னையுமே வீட்டில் கேட்டாங்க 2K லவ் ஸ்டோரின்ற படத்தை, அதில் உனக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க. ஆனால் நான் சொல்லவே இல்லை. முருகானந்தன் சொல்லியிருப்பாரு என்ன கேரக்டர் பண்ணுறேன்னு. நான் 2K கிட்டா பண்ணுறேன்னு நான் என் வீட்டில் சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் நான் சொல்லலாம், படம் பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி சுசீந்திரன் சாருக்கு. ஏன்னா நம்ம ஒரு நடிகனா நமக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் இனிமேல் நடிப்போம், இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஒரு பிரகுமராக நடிப்போம் கூட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா நான் 2K கிட்ட நடிப்பேன் நினைக்கவே இல்லை. அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
படத்துல வந்து ஒரு ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி 2K கிட்ஸ் உடைய இன்றைய வாழ்க்கையை அவங்களுக்கான நம்ம நம்ம பசங்க தான் அவங்க, நம்ம எல்லாரும் தான் அவங்க நம்ம பிரிக்க கூடாது. ஸோ 2K கிட்ஸோட லைஃப்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் 90s கிட்டா இருந்து அது மூலமா பாதிக்கப்பட்டு அவர் தனது சந்தேகங்களை ஃபுல்லா தீர்த்துக்கிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து இந்த ட்ராக் மொத்தமாவே இந்த படத்துல வந்து இந்த 2K லைஃபை வந்து சிறப்பா சொல்றோம். அதை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இதை வந்து விக்னேஷ் பிரதர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்தது வந்து ரொம்ப மிகச்சிறப்பான விஷயம். இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவங்க வந்து ஒரு 90s கிட் தான், ஒரு 2K கிட்லாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த படத்தை சிறப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆரம்பிச்சு எங்கேயுமே பிரேக் இல்லாம எல்லாமே பக்காவா பிளான் பண்ணப்பட்டு எல்லாமே மிகச்சிறப்பா நடந்து சூப்பரா முடிஞ்சிச்சு. எல்லா விதத்திலையும் சாட்டிஸ்ஃபையா பண்ணி கொடுத்தாரு ப்ரொடியூசர் சார். ரொம்ப நன்றி விக்னேஷ் சார். இந்த படத்தை மிகச்சிறப்பான லெவல்ல இன்னைக்கு வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தனஞ்சயன் சார் வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நிச்சயமா 2K கிட்ஸ் நிச்சயமா 2K லவ் ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படத்தை பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி சார். நான் மேடையில பதட்டப்படுங்க சார். சார் ஒரு 12 வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து படத்துல சொல்லியிருக்கோம். அதை நீங்க படத்துல பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அந்த 12 வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எல்லாருமே லைஃப்ல கிராஸ் பண்ணியிருப்போம். அது படத்துல ஒரு முக்கியமான காட்சி இடம்பெற்றிருக்கு. அதை பாருங்க சார். அது இங்க நான் சொன்னேன்னா படம் இல்ல சார், ஞாபகம் இருக்கு. இல்ல சார் ப்ளீஸ் சார் படத்துல பாருங்க சார். எல்லாரும் படம் பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.